அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு பாரி அழகன் வீட்டுக்கு வந்து இந்த கதை சொல்லும்போது என்னோட கேரக்டருக்கு ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு பொண்ணு அண்ட் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற பொண்ணு அண்ட் வீட்டில் எல்லாமே சென்டர் பாயிண்ட் அவங்க தான் டாமினேட் பண்ணுற கேரக்டர். ஆனால் பாவம் அவங்க நினைப்பாங்க எல்லாமே அவங்க சொன்னபடி நடக்குதுன்னு. ஆனால் பின்னால் அப்பா பையன் பொண்ணு எல்லாம் ஒன்றாயிட்டு அம்மாவை ஃபூல் பண்ணுற மாதிரி என் வீட்டில் எப்படியோ இங்கேயும் அப்படி தான். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோடய வீட்டில் என் பையன் பொண்ணு நான் செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அந்த அஃபெக்ஷன்ஸ், அந்த டாமினேஷன், அந்த கண்ட்ரோல் பண்ணுற விதம், அதே நேரத்தில் பசங்க மேலே அன்பில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க கிளைமேக்ஸ்லங்கிறது ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி சீன்ஸ் பாரி அழகன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எங்கே டைரக்டர்? எஸ். ஸோ என்னோட பெரிய பையனா பாரி நடிச்சிருக்காங்க அண்ட் செகண்ட் பையனா சுதர்ஷன். எனக்கு படத்தில் சிரஞ்சீவி சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. இவர் நல்ல பிள்ளை மாதிரி எங்கூடவே இருந்து அண்ணா மேலே போட்டி விட்டுட்டே இருப்பார். ஸோ எல்லா வீட்டில் இருக்கோம், 2 பையன் இருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது. நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்கும்போதே கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். அண்ட் இப்போ உங்கள் கூட பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்தியாக இருந்துச்சு. நடித்ததுக்கு ஒரு நல்ல படத்தில் நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பாரி அழகனுக்கு, ப்ரொடியூசர் யுவராஜ் கணேசன், எரா சரவணன் அண்ட் சத்யா கார்த்திகலன் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் ரம்யா, ஷி ஸோ ஸ்வீட். அந்த ஆங்கிலோ இண்டியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எனக்கு சில சீன்ஸ் இருக்கும் வீட்டில், எனக்கு எப்படி பிடிக்காதோ அப்படி தான் அவங்க வருவாங்க. அந்த வீட் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பாபா பாஸ்கர், இவர் தான் பெரிய பெங்களூர் பாபா. அவர் கோரியோகிராஃபர். நேற்று தான் குக் வித் கோமாளி பண்ணேன். ஸோ பாபா பாஸ்கர் டான்ஸ் ஆடி ஆடி மைண்ட்லவே இருக்கு. சாரி, பெங்களூர் பாபா அவரும் வந்திருக்காங்க குக் வித் கோமாளிக்கு. நேற்று வந்துட்டு எங்கள் கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவர் தான் வில்லன். அங்கே படத்தில் பார்த்தா ஒரே பவுன்சிங் பால் மாதிரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாரு. இங்கே பார்த்தா நல்ல பையன் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இருந்த எல்லா சீனுமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல சாங் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் அப்போது ஷார்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம், அதுக்கு அப்புறமா நீங்கள் சாங் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் எங்கள் கேமராமேன் சாருக்கு நன்றி சொல்லணும். எங்களோட தெலுங்கு தமிழ் மிக்சிங் லாங்குவேஜில் அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தோமோ சந்தோஷம் கொடுத்தோமோ தெரியல. சிங்கிள் ஷாட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க, கேமரா கிம்பல், அது தூக்கிட்டு ஒரு ஷாட் ஃபுல் ஷாட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஷாட் நல்லா வரணும்னு கேமராமேன் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நானே டப்பிங் சொல்லியிருக்கேன். அந்த டப்பிங் சொல்லும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ அழகாக நீங்கள் எடுத்திருக்கீங்க, அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல, எங்கள் டைரக்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடி லெனின் பாண்டியன் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர். அதில் வந்து கங்கை அமரன் சார் கூட ஜோடியாக பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். உடனே கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து நல்லா சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒருத்தர் பேர் எனக்கு இவ்வளோ வருஷமானாலும் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வரல, சாரி. ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. அண்ட் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் நான் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்கள், ப்ளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.